இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதர்களாகிய நாம் பெரிதாக ஏதாவது செய்ய வேண்டும், பெரிதாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது வழக்கம். அதில் தவறில்லை. ஆனால் இவ்வாறு சாதிப்பவர்களை அந்தந்த துறைகளில் நினைவு கூறுவார்கள். இன்னும் சிறப்பான கண்டுபிடிப்புகள், சாதனைகள் அதே துறையில் செய்யும்போது இந்த மனிதர்கள் மறக்கப்படுவார்கள் என்பதும் உண்மையே. ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே இன்றும் எல்லா நிலையிலும் பேசப்படுகிறார்கள், எல்லாராலும் பேசப்படுகிறார்கள். இவர்கள் யாரென்றால், அன்பு செய் என்றும், மனிதனை மனிதனாக மதித்து வாழ கற்றுக்கொள் என்றும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள். இதில் நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம், புத்தரை சொல்லலாம். இன்னும் பல மனிதர்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, அன்பை வாழ்வாக்க சொல்லிக் கொடுத்த மனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டில் என்றால் அன்னை தெரேசாவை நாம் நினைவு கூறுகின்றோம். அதே போன்று இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், நானே ஆண்டவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரம் மனித வாழ்வு என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் குறிப்பிடுகிறார். திருடாதீர்கள், அதாவது பிறர் உடைமை, பிறர் உறவுகள், பிறரின் எந்த பொருளையும் மனிதரையும் தனதாக்க நினைக்காதீர்கள். ஒரு குடும்பம் உங்களால் அழிந்துவிட்டது என்ற கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள் என்று அதன் வழியாக நமக்கு சொல்லுகின்றார். அடுத்தது கூறுகிறார், பொய் பேசாதீர்கள். ஒரு பொய்யை பேசி அந்த பொய்யை மறைக்க பல பொய்கள் சொல்ல வேண்டியது வரும். ஒருவேளை நீங்கள் பொய் பேசியது தெரிந்துவிட்டால் இதுவரை மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, மதிப்பை இழந்து விடுவீர்கள். பொய் உங்கள் உறவை சிதைக்கும் வல்லமை கொண்டது. ஆகவே பொய் பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உங்களிடம் வேலை செய்பவருக்கு கூலியை அன்றே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் உங்களிடம் வேலை செய்பவர் அந்த பணத்தை வைத்துதான் அன்றைய வீட்டுச் செலவை பார்க்க வேண்டியது வரும். ஒருவேளை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் அன்று பட்டினியால், உணவின்றி வருந்துவதோ அல்லது மருந்து சரியான மருந்து கிடைக்காமல் துன்பப்படவோ, அதனால் உயிர் இழப்புகள் கூட நடக்கலாம். ஆகவே அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். அவரவர் செய்கின்ற வேலைக்கு உரிய பணத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். உன் உள்ளத்திலே உன் சகோதர சகோதரிகள் மீது பகையை வளர்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். இன்று சொத்து, பணம், தன்மானம், நான் என்ற அகந்தை பல சகோதர சகோதரிகளில் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறது. பகையை வளர்ப்பது என்பது எனக்கு நானே காயத்தை ஏற்படுத்துவது. பகை நன்மை பயக்காது, பகைக்கு அன்பு செலுத்த தெரியாது. ஆகவே பகை வேண்டாம் என்கிறார் ஆண்டவர். இறுதியில் கூறுகிறார், நீ உன்மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் எவ்வாறு என்னை நேசிக்கிறேன்? இது ஒரு கேள்வியா? அனைவரும் அவரவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு காயங்கள் வேண்டாம், மனதில் அமைதி இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். என்னை புரிந்து கொள்ள, அன்பு செய்து கொள்ள ஒருவர் வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் எனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையே பிறருக்கு செய்வதுதான் அன்பு. இதைத்தான் தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது என்று சொல்லுவது. அதை போன்று பொதுவாக விண்ணரசில் ஆண்டவரோடு ஒன்றிக்க பல வழிமுறைகளை பலர் கூறுகிறார்கள். ஆனால் இயேசு எளிய சாதாரணமான விஷயங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். அது என்ன? பசியால் வாடும் ஏழைக்கு, தாகத்தோடு இருக்கும் மனிதருக்கு உணவு, தண்ணீர் கொடுங்கள். அதாவது ஆன்மீக தாகத்தால் இருக்கும் மனிதருக்கும் ஆண்டவரை காட்டுங்கள். ஏனென்றால் ஆண்டவரே கூறுகிறார், நானே வானின்று இறங்கி வந்த உணவு, அதுவும் உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவர்கள் என்றுமே வாழ்வார் என்று சொல்லுகின்றார். அதே போன்று அகதிகளாக இருக்கும் மக்களை அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இயேசுவும் திருக்குடும்பமும் இயேசு குழந்தையாக இருந்த பொழுது அகதிகளாக தான் இருந்தார்கள். அதே போன்று ஒருவர் ஆடை இல்லாமல் இருக்கிறார் என்றால், அதாவது ஆடை இல்லாமல் இருந்தால் ஆடை கொடுங்கள். அதை எப்படி புரிந்து கொள்வது? ஒருவர் மதுவினால், போதையினால், காமத்தினால் மானத்தை இழந்திருந்தால் அவர்களை ஒதுக்காதீர்கள், அவர்களுக்கு உதவி புரிய முன்வாருங்கள். இவ்வாறு இயேசு பல நல்ல கருத்துக்களை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு வழங்குகிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு எந்த அளவில் உதவியாக இருக்கின்றோம்? நான் என்னை பற்றி பல நேரங்களில் நாம் சிந்திப்பதுண்டு. நான் என்னை பற்றி யோசிப்பது. ஆனால் அதற்காக நாம் இந்த உலகிற்கு வரவில்லை. நான் இந்த உலகில் இருப்பது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக என்பதை சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.